மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மருத்துவ பணியாளர்கள் 6வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னை கோட்டை ரயில் நிலையத்தில் மருத்துவ பணியாளர்கள் 6வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 13 ஆண்டுகளுக்கு மேலாக அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் பணிபுரியும் பணியாளர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் குணசுந்தரி. குணசுந்தரி, வணக்கம். இந்த போராட்டம் குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் சாருலதா. சென்னை கோட்டம் ரயில் நிலையம் எதிரில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து 700க்கும் மேற்பட்ட அரசு பொது சுகாதாரத்துறை மருத்துவமனையில் பணிபுரியும் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக இவர்கள் கடந்த 5 நாட்களாக தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து அவர்கள் வைக்கும் ஒற்றை கோரிக்கை பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும். குறிப்பாக கடந்த 13 ஆண்டுகளுக்கு மேலாக அரசு பொது சுகாதாரத்துறை பல்நோக்கு மருத்துவமனையில் பணிபுரியும் பணியாளர்கள் இந்த ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இவர்கள் இந்த ஆட்சிக்கு முன்னதாக போராட்டங்களை முன்னெடுக்கும் பொழுது தற்பொழுது முதல்வராக இருக்கும் ஸ்டாலின் அவர்கள் கரம் பிடித்து நான் நிச்சயமாக, அதாவது நான் ஆட்சியில் இல்லை, தற்பொழுது ஆட்சியில் இல்லை, ஒருவேளை ஆட்சியில் நான் இருந்திருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு பணி நிரந்தரம் செய்து தந்திருப்பேன், மீண்டும் நான் ஆட்சியில் வந்தால் உங்களுக்கு பணி நிரந்தரம் என்பது செய்வேன் என்று கூறியிருக்கிறார். அதனை நம்பி இவர்களும் அவர்கள் திமுகவிற்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் தற்பொழுது திமுக அரசு 5 வருடங்கள் தற்பொழுது நிறைவடையும் சூழலிலும் கூட இவர்களுக்கு பணி நிரந்தரம் என்பதை செய்யாமல் தொடர்ந்து அலைக்கழித்து வருவதால் இவர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், நீங்கள் கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று கோரி தற்பொழுது 6வது நாளாக இன்று சென்னை கோட்டை ரயில் நிலையம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் கூறுவது என்னவென்றால், எவ்வளவு நாட்கள் ஆனாலும் சரி அரசு பணி நிரந்தரம் செய்யப்படும் என்ற அரசாணை வெளியிடும் வரை நாங்கள் போராட்டத்தை தொடர்வோம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி குணசுந்தரி. ரெகுலர் பண்ண சொல்லி தான் நாங்க கேக்குறோம். எங்களோட கோரிக்கை எங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ண சொல்லி தான் நாங்க கேக்குறோம் ஐயா. நான் வேற எதுவும் கூட கேட்கல. எங்களுடைய கண்ணீர் பாருங்க ஐயா, ஒரு கண்ணீருக்கும் நீங்க பதில் சொல்லுங்க ஐயா. நான் வேற எதுவும் கூட கேட்கல. எங்க கண்ணீருக்கு நீங்க பாருங்க ஐயா. எனக்கு உண்மையே நான் செத்து போயிடலாமன்னு நினைக்கிறேன் ஐயா. அந்த அளவுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. இத்தனை வருஷமா வேலை செய்யறோம், பர்மனன்ட் பண்ணுவாங்கன்றதுக்காக நாங்க இப்படி ஒரு கஷ்டப்படுகிறோம். வாந்தி எடுத்தாலும் பாத்ரூம் எப்படி இருக்குதுன்னு கேள்வி கேக்குறாங்க. நாங்க எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அந்த வேலை செஞ்சுதான் நாங்க வீட்டுக்கு வரோம். எங்களுக்கு எல்லாம் எவ்வளவு கஷ்டம் இருக்கு சார், சொல்லுங்க. எங்களுக்குன்னு பிள்ளை குட்டிங்க இருக்குங்க. என் பிள்ளைங்கள விட்டுட்டு நான் போய் அந்த வேலை செஞ்சுட்டு வரேன். ஒரு நாள் லீவ் கேட்டா கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கு. நீ லீவ் போடுறிய, உனக்கு சம்பளம் போயிடும் சொல்லி காரணம் கட்டுறாங்க. எங்களுக்கு சம்பளமா சரியா வர மாட்டேங்குது. எங்களுக்கு எதுவுமே இல்ல, நிரந்தரம் கிடையாது. நாங்க நிரந்தரமே இல்லாம வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். 10 நாள் லீவ் போட்டாலும், ஒரு நாள் லீவ் போட்டாலும் சம்பளத்தை பிடிக்கிறாங்க. எங்களால முடியல. உங்களுக்காக எங்களுக்காக காரணம் கட்டுங்க, என் பிள்ளைங்களுக்காக ஐயா. அதான் உங்களை நான் கேட்டுக்கிறேன், வேற எதுவும் எனக்கு ஐயா. தயவு செஞ்சு என்ன பாருங்க ஐயா, என் பிள்ளைங்களை பாருங்க ஐயா. என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லையா, 6 நாளா இந்த சென்னையில இருக்கிற ஐயா. 6 நாளா